ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி காலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெர்ரி பிராச்செட் அவர்கள் எழுதின வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி நாவலில் தான். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல டெர்ரி பிராச்செட்டை பற்றி பார்க்கலாம். Terry Pratchett, he was born in the year 1948 and he died in the year 2015. இவர் 1948 இருந்து 2015 வாழ்ந்திருக்காரு. He was an English author best known for his Discworld series, a sprawling collection of over 40 novels set in a flat, disc-shaped world balanced on the backs of 4 elephants, which in turn stand on the back of a giant turtle. His unique brand of storytelling combined elements of fantasy, satire and social commentary, earning him a devoted following and numerous literary awards. இந்த டெர்ரி பிராச்செட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்வேர்ல்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு 40 நாவல்களை சேர்த்து ஒரு கலெக்ஷனாக எழுதியிருக்காரு. இதுல என்ன மாதிரி ஒரு உலகத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபிளாட் டிஸ்க் ஷேப்ட் வேர்ல்ட், ஒரு தட்டையான வட்ட வடிவு உலகு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த பேக்ஸ் ஆஃப் 4 எலிஃபென்ட்ஸ், அதாவது 4 யானைகளுடைய முதுகு புறத்துல தான் இந்த வேர்ல்டானது பேலன்ஸ் ஆகி இருக்கிறதாகவும், which in turn stand on the back of a giant turtle. அதே சமயத்துல இந்த யானைகள் ஒரு பெரிய ஆமையின் மேல சாஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஆமை மேல இந்த 4 யானைகள் சாஞ்சிருக்கு. இந்த 4 யானைகளுடைய முதுகு பக்கத்துக்கு மேலதான் அந்த வேர்ல்ட், அந்த உலகமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா நிஜத்துல நடக்காது, இது கற்பனையில மட்டும்தான் நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஹிஸ் யூனிக் பிராண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் combined elements of fantasy, satire and social commentary, earning him a devoted following and numerous literary awards. இவருடைய கதைகளில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி, கற்பனை பார்க்கலாம். சாட்டையர் அப்படிங்கிறது நையாண்டின்னு சொல்லுவோம். வெறும் ஹியூமர் மட்டும் இருக்காது, அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சாட்டையருங்கிறது. சோஷியல் காமெண்டரி அப்படிங்கிறது சமூகத்தை பற்றி சில விஷயங்களை சொல்றது. இதற்காக அவருக்கு நிறைய இலக்கிய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. Born in Beaconsfield, Buckinghamshire, Pratchett began his writing career as a journalist before transitioning to full-time authorship. இவர் எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கிங்ஹாம்ஷயர்ல இருக்கக்கூடிய பீக்கன்ஸ்ஃபீல்டுங்கிற இடத்துல தான். இவர் ஃபர்ஸ்ட் ஒரு பத்திரிகையாளராக தான் தன்னுடைய ரைட்டிங் கேரியரை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமேட்டு தான் இவர் ஃபுல் டைம் ஆத்தராக மாறினாரு. His first Discworld novel, The Color of Magic, was published in the year 1983, marking the beginning of an extraordinary literary journey that would captivate the readers for decades to come. இவருடைய முதல் டிஸ்க்வேர்ல்ட் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா த கலர் ஆஃப் மேஜிக். இது 1983 வெளியானது. இது ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இதில் நம்ம பார்க்க முடியும். One of Pratchett's greatest strengths was his ability to tackle complex themes with wit and humor. Pratchett உடைய பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டமான கருப்பொருட்கள் தீம்ஸை கூட அவர் ரொம்ப விட், நாலேஜ், புத்திசாலித்தனம் கலந்தும் அதே மாதிரி ஹியூமர், நகைச்சுவையோடையும் சொல்கிறது தான். வெதர் எக்ஸ்ப்ளோரிங் த நேச்சர் ஆஃப் பிலீஃப் இன் ஸ்மால் காட்ஸ், confronting the absurdities of bureaucracy in going postal, or examining the power of stories themselves in Witches Abroad, his novels are as thought-provoking as they are entertaining. இவர்
இது மட்டும் இல்லை, நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு நம்ம பார்த்தோம். அதில் சிலது பார்த்தீங்கன்னா ஸ்மால் காட்ஸ், அதுக்கப்புறம் கோயிங் போஸ்டல், அப்புறம் விச்சஸ் அப்ராட், இதெல்லாமும் அடங்கும். இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட எல்லா நாவல்ஸுமே என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதாவது ரீடர்ஸ் ரொம்ப விரும்ப தகுந்ததாக இருக்குது. Central to Pratchett's appeal is his rich cast of characters, from the bumbling wizard Rincewind to the pragmatic witch Granny Weatherwax, each with their own quirks and complexities. Through these characters, Pratchett explored timeless questions of morality, identity, and the nature of heroism, all while weaving intricate plots that kept readers eagerly turning pages. Pratchett's சிறந்த விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரின்ஸ்விண்ட் மாதிரி கேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு சூனியக்காரியான கிரானி வெதர்வேக்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் டீல் பண்ணியிருக்கிறதுனால ரீடர்ஸ் ரொம்ப ஆர்வமாக வாசிக்கிறாங்க இவருடைய கதைகளை. அது மட்டும் இல்லை, இவரோட கதைகளில் நம்ம என்ன மாதிரி தீம்ஸை பார்க்கலான்னா, மொராலிட்டி, ஒழுக்கம், அப்புறம் ஐடென்டிட்டி, எப்படி நம்ம தனித்துவமான அடையாளத்தை நிலைநாட்டுறது, அப்புறம் ஹீரோயிசம், இந்த மாதிரி தீம்ஸை இவர் டீல் பண்ணியிருக்கிறதுனால எல்லோருடைய ஆர்வமும் ரொம்ப இந்த நாவல்ஸை ரீட் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பியாண்ட் ஹிஸ் லிட்ரரி அச்சீவ்மெண்ட்ஸ், Pratchett was a passionate advocate for causes such as Alzheimer's research and assisted dying. Diagnosed with a rare form of early onset Alzheimer's disease in 2007, he continued to write and speak out on issues close to his heart until his passing in 2015. Pratchett அவர்களுக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ் 2007 வந்துருச்சு. அதனால் அவர் 2015 இறக்குறது வரைக்கும் இந்த இடைப்பட்ட இந்த 8 வருஷத்தில் தனக்கு க்ளோஸான சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது தன்னுடைய ஹார்ட்டுக்கு க்ளோஸான சில விஷயங்களை அவர் பேசவும் எழுதவும் செஞ்சார். ஆல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னாக்கா அது ஒரு வகையான பிரெயின் டிஸார்டர். இது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மெமரி, அது மாதிரி திங்கிங் ஸ்கில்ஸ், நம்மளோட ஞாபகத்திறனும் நம்மளுடைய யோசிக்கும் திறமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான விஷயங்களை கூட நம்மளால செய்ய முடியாமல் போயிடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிறைய பேத்துக்கு வந்து இந்த அல்சைமர்ஸ் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய ஆரம்பிக்கும்னு கூட சொல்கிறாங்க. இந்த நோயால் இவர் அஃபெக்ட் ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெர்ரி பிராட்செட்ஸ் லெகசி லிவ்ஸ் ஆன் த்ரூ ஹிஸ் நாவல்ஸ் which continue to inspire readers of all ages. Whether you are a long-time fan or new to the Discworld, join us as we celebrate the life and works of this extraordinary author whose imagination knew no bounds. டெர்ரி பிராட்செட் அவருடைய எழுத்து மூலமாக இன்னமும் நம்ம கூட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. டெர்ரி பிராட்செட் அவருடைய நாவல்ஸ் மூலமாக எல்லா விதமான ஏஜஸில் இருக்கக்கூடிய ரீடர்ஸையும் இன்ஸ்பயர் பண்ணுவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. அடுத்ததாக நம்ம வியர்ட் சிஸ்டர்ஸுடைய தீம்ஸை பற்றி பார்க்கலாம். வியர்ட் சிஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் பவர், ஃபேட் அண்ட் த நேச்சர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். Through the lens of humor and satire, Pratchett delves into the questions of free will versus destiny and the ways in which stories shape our understanding of the world. Weird Sisters பார்த்தீங்கன்னா சக்தி, விதி, அப்புறம் கதை சொல்லலுடைய தன்மை, இதெல்லாம் விவரிக்கிறதா இருக்கு. நகைச்சுவை மூலமாகவும் சாட்டியர் மூலமாகவும் ஃப்ரீ வில் பற்றியும் டெஸ்டினி, விதியை பற்றியும் அவருடைய கதையில் சொல்கிறாரு. எப்படி இந்த 2 விஷயங்களும் அவரோட கதையை நிர்ணயிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. The novel also celebrates the power of female friendship and resilience as Granny Weatherwax, Nanny Ogg and Margaret Garlick join forces to challenge the status quo and rewrite the course of history.
இந்த கதையில் கிரானி வெதர்வேக்ஸ், நானி ஆக், மார்கரெட் கார்லிக் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இது மூலமாக ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியும் ரெசிலியன்ஸ் அதாவது பவர் பற்றியும் அவர் விவரமாக சொல்லியிருக்காரு. As the witches confront the forces of darkness and tyranny, they discover that true power lies not in magic or might, but in the bonds of friendship and the courage to stand up for what is right. மந்திரவாதிகள் இருள் மற்றும் கொடுங்கோன்மையின் சக்திகளை எதிர்கொள்ளும் பொழுது உண்மையான சக்தி மந்திரத்திலோ அல்லது வலிமையிலோ இல்லை, மாறாக நட்பின் பிணைப்புகள் மற்றும் சரியானதை நிலைநிறுத்தும் தைரியத்தில் இருப்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். Weird Sisters is a timeless tale that reminds us of the enduring power of hope, humor and the human spirit. அதாவது வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த காலத்தால் அழியாத கதையானது நம்பிக்கை, நகைச்சுவை, ஹியூமன் ஸ்பிரிட் இதை பற்றிலாம் நமக்கு நினைவூட்டுறதா இருக்கு. பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. The novel explores the theme of power and the responsibility that comes with it. Duke Filmet's abuse of power highlights the dangers of tyranny, while the witch's intervention underscores the importance of using power for the greater good. அதிகாரத்தின் கருப்பொருளையும் அதனுடன் வரும் பொறுப்பையும் நாவல் ஆராய்கிறது. டியூக் ஃபெல்மெட்டின் அதிகார துஷ்பிரயோகம் கொடுங்கோன்மையின் அபாயங்களை எடுத்து காட்டுகிறது. அதே சமயம் மந்திரவாதிகளின் தலையீடு அதிகாரத்தை அதிக நன்மைக்காக பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. Fate and free will. Weird Sisters delves into the tension between fate and free will, questioning whether destiny is predetermined or if individuals have the agency to shape their own paths. The witches, with their knowledge of weird, that is fate, navigate this complex interplay throughout the story. விதி மற்றும் சுதந்திர விருப்பத்திற்கு இடையிலான பதற்றத்தை வியர்ட் சகோதரிகள் ஆராய்கிறார்கள். விதி முன்னரே தீர்மானிக்கப்பட்டதா அல்லது தனிநபர்கள் தங்கள் சொந்த பாதைகளை வடிவமைக்கும் முகமை உள்ளதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மந்திரவாதிகள் வியர்ட் அதாவது விதி பற்றிய அவர்களின் அறிவை கொண்டு கதை முழுவதும் இந்த சிக்கலான இடைவினையை வழிநடத்துகிறார்கள். The power of stories அதாவது கதைகளின் சக்தி. At its core, Weird Sisters celebrates the power of storytelling, from the manipulation of narratives to the role of theatre in shaping perceptions. The novel underscores how stories can influence reality and drive change. Weird Sisters அப்படிங்கிற இந்த நாவலில் நம்ம ஸ்டோரி டெல்லிங்கோடைய முக்கியத்துவத்தை பார்க்க முடியுது. ஒரு கதையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நமக்கு டெர்ரி பிராச்செட் இந்த கதையில் சொல்லியிருக்காரு. Salient features of Weird Sisters. இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான அம்சங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். டெர்ரி பிராச்செட் masterfully weaves elements of Shakespearean drama into Weird Sisters, paying homage to the bard while infusing the narrative with his signature wit and charm. டெர்ரி பிராச்செட்ஸ் ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாவில் வரக்கூடிய சில விஷயங்களை வியர்ட் சிஸ்டர்ஸில் இன்கார்பரேட் பண்ணுறதுனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த நாவல் இருக்குது. ஃப்ரம் த பிளே வித்தின் த ஸ்டோரி டு த ரெஃபரன்சஸ் டு Macbeth and Hamlet, readers will delight in spotting parallels and clever reinterpretations of classic literary themes and characters. ஷேக்ஸ்பியர் கதையில் ப்ளே வித் இன் த ஸ்டோரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அதே மாதிரி இந்த வியர்ட் சிஸ்டர்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இந்த வியர்ட் சிஸ்டர்ஸில் ஷேக்ஸ்பியரியன் கேரக்டர்ஸ் ஆன மெக்பெத், ஹேம்லெட் இதனுடைய ரெஃபரன்ஸ்லாம் வரதுனால ரீடர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
Themes of power, identity, and destiny. Beneath its comedic surface, Weird Sisters grapples with profound themes such as the nature of power, the search for identity, and the role of fate in shaping one's destiny. Through the trials and triumphs of its characters, the novel explores the consequences of ambition, the importance of friendship, and enduring power of storytelling. வியர்ட் சிஸ்டர்ஸில் நாவலிஸ்ட் பவர், ஐடென்டிட்டி, அப்புறம் டெஸ்டினி, அதாவது விதி, இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் அவர் டீல் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் எப்படி ஒரு திறமையான ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் இருக்கணுங்கிறத பற்றியும் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஹிலேரியஸ் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் அட்வென்ச்சர். ஹிலேரியஸ் அப்படின்னாக்கா ரொம்ப நகைச்சுவையான, தாட் ப்ரொவோக்கிங் அப்படின்னா யோசிக்கக்கூடிய, அட்வென்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சாகசம். With its blend of sharp satire, laugh out loud humor, and poignant insights, Weird Sisters is a delightfully entertaining read that offers much more than meets the eye. As readers follow the exploits of Granny Weatherwax, Nanny Ogg, and Margaret Garlick, they will find themselves drawn into a world of magic and mayhem where the boundaries between reality and the fiction blur and where laughter and wisdom go hand in hand. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டையர் பார்க்கலாம், ஹியூமர், நகைச்சுவை பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னதான் கற்பனை கலந்திருந்தாலும் கூட ரியாலிட்டி எது, ஃபிக்ஷன் எதுங்கிறத நம்மளால நல்லாவே உணர முடியும். இந்த நாவல் வியர்ட் சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு வாசிப்பாகும். இது கண்ணுக்கு எட்டியதை விட பலவற்றை நமக்கு வழங்குகிறது. கிரானி வெதர்வேக்ஸ், நானி ஆக், மார்கரெட் கார்லிக், இவங்களை பற்றி வாசகர்கள் படிக்கும்போது யதார்த்தத்திற்கும் புனைக்கதைக்கும் இடையிலான எல்லைகள் மங்களாகி சிரிப்பும் ஞானமும் கைகோர்த்து செல்லும் மாய மற்றும் சக்தியின் உலகத்திற்குள் தங்களை இழுத்து கொள்வார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இப்போ இந்த கதையோட பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். வியர்ட் சிஸ்டர்ஸ் இஸ் a comedy fantasy novel by Terry Pratchett, part of his acclaimed Discworld series. It follows the misadventures of three witches, Granny Weatherwax, Nanny Ogg, and Margaret Garlick, in the fantastical world of Discworld. The story is set primarily in the kingdom of Lancre, where the wicked Duke Felmet murders King Verence and attempts to seize the throne with the help of his ambitious wife, the Duchess. Weird Sisters அப்படிங்கிறது டெர்ரி ப்ராஜெக்டோடைய நகைச்சுவை கற்பனை நாவல் ஆகும். இது அவரது பாராட்டப்பட்ட டிஸ்க்வேர்ல்டு தொடரின் ஒரு பகுதியாகும். இது டிஸ்க்வேர்ல்டின் அற்புதமான உலகில் 3 மந்திரவாதிகளின் தவறான சாகசங்களை காட்டுகிறது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரானி வெதர்வேக்ஸ், நானி ஆக் மற்றும் மார்கரெட் கார்லிக். இந்த ஸ்டோரி லாங்கர் அப்படிங்கிற இடத்துல நடந்ததா காட்டப்படுது. இதில் ஒரு குரூவலான ஒரு டியூக் சிற்றரசர் இருக்காரு. அவர் யாருன்னா ஃபெல்மெட். இவர் ஒரு ராஜாவை கொன்றுறாரு. அவர் யாருன்னா கிங் வெரன்ஸ். அதுக்கப்புறம் அந்த தன்னுடைய ஒய்ஃப் அந்த டச்சஸோட சேர்ந்து அந்த கிங் வெரன்ஸோடைய த்ரோனை கைப்பற்ற நினைக்கிறாரு. But when King Verence is murdered by his ambitious cousin, in the kingdom of Lancre, the air is thick with magic and intrigue. But when King Verence is murdered by his ambitious cousin, Duke Felmet, chaos descends upon the land. The rightful heir to the throne, a baby boy, is spirited away by loyal servants, while the kingdom falls under the oppressive
rule of the new king and the queen. However, the royal infant Tom John is smuggled out of the castle and ends up in the care of the three witches. The king வேரன்ஸை the Duke Filmet கொன்னதுக்கப்புறம் பல்வேறு குழப்பங்கள் அந்த நாட்டில் நிலவுது. அவருடைய அரியணைக்கு உண்மையான வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை. அதை அங்க இருக்கக்கூடிய அந்த அவருக்கு விசுவாசமான ஊழியர்கள் அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. இப்போ இந்த புது கிங்கும் குவீனும் தங்களுடைய மோசமான ஆட்சியை அந்த இடத்துல நிலைநாட்டுறாங்க. இந்த ராயல் இன்ஃபேண்ட் அரசவையில் வாழ வேண்டிய அந்த குழந்தையான அந்த டாம் ஜான் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையிலிருந்து கடத்தப்பட்டு கடைசியில் அது யார் கைக்கு வருதுன்னா இந்த 3 witches. The witches, guided by destiny and their own brand of logic, decide to intervene. Granny Weatherwax, the formidable leader of the trio, orchestrates a plan to restore the rightful king to the throne. இதற்கிடையில இந்த மந்திரவாதிகள் இந்த நாட்டுக்கு உரிய சரியான ராஜாவை மீண்டும் அரண்மனையில் அமர்த்துவது எப்படி அப்படிங்கிற திட்டத்தை தீட்டுறாங்க. Along the way, they encounter a troupe of traveling actors led by the eccentric fool who unwittingly become involved in their scheme. வழியில் விசித்திரமான முட்டாள் தலைமையிலான பயண நடிகர்களின் குழுவை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் அறியாமலேயே தங்கள் திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். As the witches manipulate events behind the scenes, chaos ensues. Time itself becomes distorted and the boundaries between reality and theatrical illusion blur. மந்திரவாதிகள் திரைக்கு பின்னால் நிகழ்வுகளை கையாளுவதால் குழப்பம் ஏற்படுகிறது. நேரமே சிதைந்து யதார்த்தத்திற்கும் நாடக மாயைக்கும் இடையிலான எல்லைகள் மங்கலாகின்றன. Through a series of witty and absurd twists, including a literal showdown between good and evil on a stormy night, the witches ultimately succeed in overthrowing the tyrannical rulers and restoring order to Lanka. புயல் நிறைந்த இரவில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான நேரடியான மோதல் உட்பட நகைச்சுவையான மற்றும் அபத்தமான திருப்பங்களின் மூலம் சூனியக்காரர்கள் இறுதியில் கொடுங்கோல் ஆட்சியாளர்களை தூக்கி எறிந்து லாங்கர் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒழுங்கை மீட்டெடுப்பதில் வெற்றி பெறுகிறார்கள். Weird Sisters is not only a rollicking tale of magic and mayhem, but also a satirical exploration of power, fate, and storytelling itself. Pratchett's signature wit and sharp observations on human nature shine through, making it a beloved classic of fantasy literature. Weird Sisters அப்படிங்கிற இந்த நாவல் மந்திரம் மற்றும் சக்தி இது சம்பந்தமான கதை மட்டும் கிடையாது, ஒரு நல்ல சாட்டிரிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன் கூட. இது கற்பனை கலந்த இலக்கியமாக ரொம்ப ஃபேமஸாக எப்போதுமே எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரானி வெதர்வாக்ஸ். Granny Weatherwax is one of the 3 witches at the heart of the story. She is the archetype of the wise old woman possessing vast knowledge of witchcraft and a no-nonsense attitude. Granny Weatherwax கதையின் மையத்தில் உள்ள 3 மந்திரவாதிகளில் ஒருவர். அவள் புத்திசாலித்தனமான வயதான பெண்ணின் முன்மாதிரி, சூனியம் பற்றிய பரந்த அறிவையும் கொண்டிருக்கிறாள். Despite her sometimes harsh demeanor, Granny Weatherwax cares deeply for those she protects and has a strong sense of justice. Throughout the novel, she demonstrates her leadership skills and determination to do what's right, even if it means going against convention.
சில நேரங்களில் கடுமையான நடத்தை இருந்த போதிலும் கேனி வெதவேக்ஸ் தான் பாதுகாப்பவர்களுக்காக ஆழ்ந்த அக்கறை கொண்டவர் மற்றும் வலுவான நீதி உணர்வை கொண்டுள்ளார். நாவல் முழுவதும் அவர் தனது தலைமைத்துவ திறன்களையும் சரியானதை செய்வதற்கான உறுதியையும் வெளிப்படுத்துகிறார். நம்ம அடுத்ததா பார்க்க போற கேரக்டர் நானி ஆக். Nanny Ogg is another of the witches and serves as a foil to Granny Weatherwax. Nanny Ogg அப்படிங்கிறவங்க இந்த 3 மந்திரவாதிகள்ல இன்னொருத்தவங்க. இவங்க எப்பவுமே Granny Weatherwax ஓடே தான் இருப்பாங்க. Where Granny is stern and reserved, Nanny Ogg is jovial and outgoing. இவங்க 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி வெதவேக்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு, அதே சமயத்தில் கொஞ்சம் ரிசர்வான டைப். அவங்க யார்ட்டையும் அவ்வளவா பேச மாட்டாங்க. ஆனால் நானி ஆக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோவியலான டைப், கொஞ்சம் ஹியூமரஸான பர்சன். அந்த மாதிரி மற்றவங்களோடையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விரும்புவாங்க. ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் பாடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் ஹர் லவ் ஆஃப் அ குட் டைம். டிஸ்பைட் ஹர் சீமிங்லி கேர்ஃப்ரீ நேச்சர், Nanny Ogg is also a skilled witch and a fiercely loyal friend. இவங்க ஒரு திறமையான சூனியக்காரி, அதே மாதிரி ஒரு லாயலான ஃப்ரெண்டு கூட. இவங்களுடைய பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கதையில பல்வேறு தருணங்கள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேக்ரெட் அப்படிங்கிற இந்த தேர்ட் விச்சை பற்றி தான். மேக்ரெட் இஸ் த தேர்ட் இந்த ட்ரையோ. இந்த தேர்ட் விச்சை பற்றி தான். மேக்ரெட் இஸ் த தேர்ட் இந்த ட்ரையோ அண்ட் ஷீ ரெப்ரசன்ஸ் த யங்கர், மோர் inexperienced side of witchcraft. She is idealistic and prone to romantic notions, often clashing with Granny Weatherwax practicality. மேக்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த 3வது சூனியக்காரின்னு பார்த்தோம். இவங்க அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் கிடையாது. இவங்களுடைய கருத்தும் மற்ற 2 விச்சஸோடைய கருத்துகளும் ரொம்பவே முரண்பாடாக இருக்கு. ஸ்பெஷலி கிரானி வெதவேக்ஸோடைய இந்த ப்ராக்டிக்கல் நேச்சருக்கு இவங்களுடைய கோட்பாடுகள் ரொம்ப முரண்பாடானதாக இருக்குது. Throughout the novel, Margaret struggles to find her place among the other witches and to reconcile her beliefs with the realities of the world around her. நாவல் முழுவதும் மற்ற மந்திரவாதிகள் மத்தியில் தனது இடத்தை கண்டுபிடிக்கவும், தன்னை சுற்றியுள்ள உலகின் உண்மைகளுடன் தனது நம்பிக்கைகளை சரி செய்யவும் ரொம்ப போராடுறாரு. Her journey is one of growth and self-discovery as she learns to embrace her own strengths and convictions. அவருடைய சொந்த பலம் மற்றும் நம்பிக்கைகளை தழுவிக்கொள்ள அவர் கற்றுக்கொள்வதால் அவர்களுடைய பயணம் வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்பு ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டியூக் ஃபெல்மெண்ட். Duke Felmet is the main antagonist of the story, a power-hungry ruler who will stop at nothing to maintain his hold on the throne. Duke Felmet அப்படிங்கிறவங்க இந்த கதையுடைய முக்கிய எதிரி, ஒரு அதிகார வெறி கொண்ட ஆட்சியாளர். அவர் சிம்மாசனத்தில் தனது பிடியை தக்க வைத்து கொள்வதற்காக எதை வேணாலும் செய்வார். He is manipulative and cruel, willing to sacrifice anything and anyone to achieve his goals. தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக எதை வேணும்னாலும் ஒரு தியாகம் பண்ணுவார். டியூக் ஃபெல்மெட்ஸ் descent into madness drives much of the conflict in the novel, as his paranoia and insecurities lead him to increasingly desperate actions. டியூக் ஃபெல்மெட்டுடைய அந்த ஒரு மேட்னஸ் பற்றி நம்ம இந்த நாவலில் பல பகுதிகளை பார்க்க முடியுது. ஏன்னா அவருக்கு ஒரு பேரனோயா அப்படிங்கிற ஒரு மென்டல் டிசீஸ் அவருக்கு இருந்தது. பேரனோயா அப்படின்னா மற்றவர்கள் தனக்கு தீங்கு செய்ய விரும்புவதாக தவறான முறையில் நம்புகிற ஒரு மனநோய் வகை. அதே மாதிரி அவர் இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு, எப்போதுமே பாதுகாப்பின்மையாக உணர்றாரு. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய செயல்கள் அவநம்பிக்கை
உடையதாக மாற்றுகிறது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது டச்சஸ் ஃபெல்மெட் பத்தி தான். டச்சஸ் ஃபெல்மெட் இஸ் டியூக் ஃபெல்மெட்'s wife and accomplice in his schemes. Initially portrayed as meek and submissive, she reveals herself to be as just as ruthless as her husband, if not more so. டச்சஸ் ஃபெல்மெட் வந்து டியூக் ஃபெல்மெட் உடைய ஒய்ஃப். ஆரம்பத்தில் டியூக் ஃபெல்மெட் உடைய பிளான்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க தான் உடந்தையா இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அடங்கி போற மாதிரி இருந்தாலும் கூட இவங்க அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரொம்ப ரூத்லெஸ் as her husband. ரூத்லெஸ் அப்படின்னா மர்சிலெஸ், இரக்கமே இல்லாதவங்க. அவர் உங்களுடைய ஹஸ்பண்டான டியூக் ஃபெல்மெட் மாதிரியே தான். டச்சஸ் ஃபெல்மெட் இஸ் a complex character torn between her desire for power and her guilt over the crimes she has committed. இவங்களோட கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேரக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் கூட ஒரு பக்கம் அவங்களுடைய பவர் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டத்தை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கில்ட், குற்ற உணர்வு, அவங்க செஞ்ச தப்புகளுக்காக அவங்க ரொம்பவே குற்ற உணர்வுல ஆளாகிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில அவங்க சிக்கிட்டு இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் இவங்களோட இதுன்னு நம்ம சொல்லலாம். இன்னர் டர்மாயில் adds depth to the story and raises questions about the nature of good and evil. அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த கதைக்கு ஒரு நல்ல ஆழத்தை சேர்க்குது. அதே மாதிரி நன்மை தீமை இதை பத்தின கேள்விகளை எழுப்பக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது டாம் ஜான் அப்படிங்கிற கேரக்டர் பத்தி தான். டாம் ஜான் இஸ் த ரைட்ஃபுல் ஹையர் டு த த்ரோன் ஆஃப் லாங்கர் அண்ட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் த நாவல்ஸ் பிளாட். இந்த கதையோடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் ஜான். இவங்க தான் லாங்கர் அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்திற்கு உண்டான கரெக்டான ஒரு சரியான வாரிசு. டாம் ஜான் possesses a strong sense of justice and a natural leadership ability. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த டாம் ஜான் அந்த 3 விச்சஸ் தான் வளர்த்தாங்கன்னு சொன்னோம். அதனால அவங்க அவர் ஒரு ஜஸ்டிஸ், நீதி உணர்வு, இயல்பான தலைமைத்துவ திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளார். Throughout the story, he grapples with the questions of identity and duty as he struggles to reclaim his birthright. இந்த கதை முழுவதும் அவர் தனது பிறப்புரிமையை மீட்டெடுக்க போராடும் பொழுது அடையாளம் மற்றும் கடமை பற்றிய கேள்விகளுடன் போராடுகிறார். டாம் ஜான்ஸ் ஜர்னி parallels that of the witches, highlighting themes of power, responsibility and the nature of leadership. டாம் ஜானின் பயணம் மந்திரவாதிகளுக்கு இணையாக அதிகாரம், பொறுப்பு மற்றும் தலைமையின் தன்மை ஆகியவற்றின் கருப்பொருட்களை எடுத்து காட்டுகிறது. நம்ம லாஸ்டா பார்க்க போறது த ஃபூல். இவங்களை வெரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கீ ஃபிகர் இன் த கோர்ட் ஆஃப் லாங்கர் அண்ட் சர்வ்ஸ் as both a comedic foil and a wise advisor. இவர் லாங்கர் அரசவையில ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். மேலும் நகைச்சுவையோடையும் புத்திசாலித்தனமான ஆலோசகராகவும் பணியாற்றுகிறார். Despite his outward appearance of foolishness, the fool possesses a keen intelligence and understanding of human nature. இவர் வெளி தோற்றத்திற்கு ஃபூல் மாதிரி இருந்தாலும் கூட அவர் சிறந்த அறிவாளியாக திகழ்கிறார். His role in the story is multifaceted, providing comic relief, insight and moral guidance to the other characters. இவரோட ஸ்டோரி நமக்கு ஒரு நல்ல காமிக் ரிலீஃபா இந்த கதையில அமைஞ்சிருக்கு. மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஒரு தார்மீகமான வழிகாட்டுதலாகவும் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். காமிக் ரிலீஃப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கதை சீரியஸா போயிட்டு இருக்கும்போது அதுல இந்த ஒரு காமெடி ட்ராக் வரும்ல, நம்ம சினிமால கூட பார்ப்போம் இல்லையா. கதை சீரியஸா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹியூமரஸான கேரக்டர்ஸை டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஃபூலை வந்து இந்த கதையில சேர்த்திருக்காரு இந்த ரைட்டர். Conclusion. Weird Sisters is a delightful blend of fantasy, humor and social commentary. Weird Sisters அப்படிங்கிற இந்த நாவல் கற்பனை, நகைச்சுவை மற்றும் சமூகத்தை பற்றின
வர்ணனை ஆகியவற்றின் மகிழ்ச்சிகரமான ஒரு கலவையாகும். Through its colorful cast of characters and clever plot twist, Terry Pratchett invites readers to ponder timeless questions about power, fate and nature of storytelling. அதன் வண்ணமயமான கதாபாத்திரங்கள் மற்றும் புத்திசாலித்தனமான சதி திருப்பங்கள் மூலம் டெர்ரி பிராச்செட் சக்தி, விதி மற்றும் கதை சொல்லலின் தன்மை பற்றிய கேள்விகளை சிந்திக்க வாசகர்களை அழைக்கிறார். With its wit and wisdom, Weird Sisters continues to captivate audiences, reminding us of the enduring magic of a well-told tale. புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்துடன் வியர்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த நாவல் தொடர்ந்து பார்வையாளர்களை வசீகரித்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.